வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நல்ல ஒரு அருமையான ஹெல்த்தியான கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கவுனி அரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. நமக்கு என்னென்ன சத்துக்கள்லாம் தேவையோ அது எல்லாமே இதில் இருக்குதுங்க. நார் சத்துலேருந்து விட்டமின்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது இந்த கஞ்சியில். இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட் டின்னருக்கோ எடுத்துக்கலாம். வெயிட் லாஸில் உள்ளவங்க, டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த கஞ்சை ரொம்பவுமே அருமையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வாங்க இந்த கஞ்சி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கஞ்சி செய்கிறதுக்கு கவுனி அரிசி 1 டம்ளர் எடுத்து நான் நைட்டே ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளை ஊற வைக்கணும். குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். நல்லா ஊற வச்சு செய்யும் போது தான் கஞ்சி நல்லா பூ போல் வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் நல்லா ஒரு 8 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கங்க. இப்போ இந்த தண்ணிலாம் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறம் இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்தோம்னா போதும். ரொம்ப நைஸாலாம் ஓட்ட வேண்டியில்லை. இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ அரைச்சதை நம்ம குக்கரில் சேர்த்துக்குவோம். குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். நம்ம ஊற வச்ச தண்ணி இதிலேயே சேர்த்துக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம அரிசியை கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்கோம். அதனால் அந்த தண்ணியும் சேர்த்து 5 டம்ளர் தண்ணி வச்சுக்குங்க. அப்புறம் நல்லா ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடிசாக வெட்டி அதையும் இது கூடவே சேர்த்துக்குங்க. 10 பூண்டு பல்லை இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. அது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பூண்டு இன்னும் கொஞ்சம் நிறையாவே வேணாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து நல்லா கையால் இது போல் கசக்கி விட்டு சேர்த்துக்குங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஜீரகம் சேர்க்கும் போது. இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குங்க. கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்குவோம். இப்போ அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா சிம்லேயே ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் கஞ்சி நல்லா உள்ள அரிசி நல்லா வெந்து நல்லா பூ போல் வெந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போ ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா தான் இந்த அரிசி நல்லா வெந்து வரும். கஞ்சி பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அரிசிலாம் நல்லா வெந்து எந்த அளவுக்கு அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் 1 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா கஞ்சி நமக்கு இந்த பக்குவத்துக்கு கிடைக்கும். ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கஞ்சி. இப்போ கடைசியாக இதில் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நல்லா ஒரு அரை மூடி தேங்காயை எடுத்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நல்ல திக்கான தேங்காய் பாலாக சேர்த்துக்குங்க. ரொம்பவுமே அருமையாக இருக்கும். தேங்காய் பால் வேணான்னு நினைக்கிறவங்க தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே இல்லைனாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் தேங்காய் பால் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு. இப்போ தேங்காய் பால் ஊற்றி அடுப்பெலாம் ஆன் பண்ண வேணாம். அப்படியே சும்மா அந்த சூட்லேயே நம்ம கலந்து விட்டோம்னா போதும். இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி கொதிக்க விடலாம் தேவையில்லை. இப்படியே நம்ம குடிச்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரொம்பவே சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் இதே அளவுகளோட இந்த கஞ்சி ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.